ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு செயின் கருப்பாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம வந்து இது பளபளன்னு ஆக்கிடலாம். என்னடா கோல்டு செயின்னு சொல்லிட்டு கவரிங் செயினை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏழைகளின் கோல்டு செயின் கவரிங் தாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் செலவிட்டால் போதும், நம்ம பளபளன்னு ஆக்கிடலாம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். தோடுமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு ரிசல்ட் அப்படின்ட்டு. இதுக்கு தேவையானது வேறு ஒன்றும் இல்லைங்க, எலுமிச்சை பழம் மட்டும்தான். எலுமிச்சை பழம் ஒரு பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுட்டு இதில் வந்து ஒரு செயின் மட்டும் போட போகிறது இல்லைங்க. என்கிட்ட ஆல்ரெடி வந்து 2 செயின் இருக்குது, ஒரு தோடு இருக்குது. நான் அதை வந்து போட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும். அதில் இருக்க பச்சை கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பச்சை கலர் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். வேறு எவ்வளோ நேரம்லாம் தேவையில்லைங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். இதை ஊற வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு அதோடைய கலரு. பாருங்கள் எவ்வளோ டார்க்காக ஒரு ஒரு லைட் க்ரீன் கலரில் தெரியுது பார்த்திங்களா. அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. நம்ம பச்சை தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் வாட்ரு, உப்பு தண்ணி இல்லாமல் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் ஒரே ஒரு கழுவு மட்டும் கழுவி எடுத்துக்கிட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேஸ்ட் எந்த பேஸ்ட் இருந்தாலும் சரிங்க, அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து செயினில் ஃபுல்லாகவே வந்து அந்த ஓரங்கள் படுற மாதிரி எல்லாமே வந்து நம்ம அதை தடவி விடணும். அப்போ தான் அந்த செயினில் இருக்க புளிப்புத்தன்மைலாம் நமக்கு வந்து வெளியேறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளிப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா வந்து செயின் வந்து வேஸ்ட்டாக போயிடும், நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் இருக்க 2 செயின்லேயும் அந்த தோட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கையை வச்சு நல்லா அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செயினுக்கு தோடுக்கு மட்டும் தான் பண்ணணுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உங்கள்கிட்ட வளையல் கவரிங் வளையல் இருக்கும் பார்த்திங்களா, அதுவே நல்ல உங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கருத்துரும், நம்ம தூக்கி போடுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்ருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தண்ணி நம்ம கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்களா, அந்த செயின் கழுவுனதுக்கப்புறம் எப்படி அந்த தண்ணி என்ன கலராக இருக்குது பார்த்திங்களா, இதில் இருக்க ஃபுல்லாக அழுக்கு ஃபுல்லாக வந்துருச்சுங்க. இப்போ செயின் பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல பாலிஷாக இருக்குது. கண்டிப்பாக அந்த செயினை நீங்கள் கடையில் வந்து 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் வந்து நீங்கள் அதிக ரேட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வந்து ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் செயின் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்பீடாக ஓட்டலை, நான் மெதுவாக காமிச்சிட்ருக்கேன். தோடுமே பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மஞ்சத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சத்தூளை வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நமக்கு தேவையானதை எடுத்து அந்த செயினில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டா அந்த கருத்து போன மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஃபுல்லாக மஞ்சள் கலர் அப்ளை ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயின் வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நார்மலாக கருத்து போன செயின் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இது எதுக்காக அந்த டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமானதாக ஒரு செயின் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதே மாதிரி செயினும் உங்களுக்கு ரிட்டன் திரும்பியும் கிடைக்காது, நீங்கள் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு நம்ம நல்ல துணியில் எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த லைட்டாக அந்த மஞ்சள் ஈரத்தன்மையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் தான் அடுத்து வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வேணுங்கிறப்ப இதை ட்ரை பண்ணுறோங்கும் போது நம்ம நேரம் மீதி பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, அது வந்து நம்ம கடையில் போய் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நிறைய செயின் வந்து தேடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற செயினே நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம்ல. அடுத்து வேறு எதுவும் இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் தாங்க. அந்த பவுடர் வந்து இந்த செயின் மேலே அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த மஞ்சள் தடவி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நமக்கு தெரியாது, கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச செயினை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச செயினை வந்து நீங்கள் தூக்கி போடவே மாட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கழுத்து வந்து கருப்பாகாமல் இருக்கும். அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம கழுத்தில் வந்து சில டைம் வந்து ஒட்டிக்கும், அது ஒரு மாதிரி க்ரீனாகவே தெரியும். அது வந்து இது மூலிமா நம்ம அதை தடுக்கலாம். இந்த தோட்டில் பார்த்திங்களா அந்த கல் இவ்வளோ பளபளன்னு தெரியுது பாருங்கள், நல்லாவே டார்க்காக தெரியுது. முன்ன ரொம்ப மங்கலாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதை நீங்கள் எப்பப்போல்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, கருத்து போகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நான் அப்பப்போக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச செயின் உங்கள்கிட்ட இருந்த மாதிரி இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.